ஓம் சாந்தி. 18/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள்தான் உண்மையான அலௌகீக மந்திரவாதிகள். நீங்கள் மனிதர்களை தேவதையாக மாற்றக்கூடிய மந்திர ஜாலத்தை காட்ட வேண்டும். கேள்வி: நல்ல முயற்சியாளராக இருக்கக்கூடிய மாணவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் மதிப்புடன் தேர்ச்சி அடையக்கூடிய, அதாவது வெற்றி மாலையில் வரக்கூடிய லட்சியத்தை வைப்பார்கள். அவர்களின் புத்தியில் ஒரு தந்தையினுடைய நினைவுதான் இருக்கும். உடல் உட்பட உடலினுடைய அனைத்து உறவுகளையும் புத்தி யோகத்தினால் துண்டித்து ஒரு தந்தையின் மீது அன்பு வையுங்கள். இப்படிப்பட்ட முயற்சியாளர்கள்தான் மாலையில் மணியாக மாறுவார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்போது ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் மந்திரவாதிகளாக மந்திர ஜாலம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டீர்கள். ஆகையினால் தந்தையும் மந்திரவாதி என்று சொல்கின்றார். மனிதர்களை தேவதையாக ஆக்கக்கூடிய மந்திரவாதிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. இது மாயாஜாலம் அல்லவா? குழந்தைகளாகி உங்களுடைய படிப்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த படிப்பின் மூலமாக பாரிஸ்டர் ஆகிறார்கள். அதுவும் ஒரு பிறவிக்காகத்தான். எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சுத்தமான போதை இருக்க வேண்டும். இதுதான் மறைமுகமான போதையாகும். எல்லையற்ற தந்தையினுடைய அதிசயமாகும். தந்தை கூறுகிறார், நீங்கள் அனைவரும் மணப்பெண்களாக இருக்கிறீர்கள். மணவாளனாகி என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் நான் தான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்திருந்தேன். அதன் மூலமாக நடைமுறையில் நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக மாறுகிறீர்கள். சரி எது, தவறு எது என்ற அறிவு ஆத்மாவிற்கு இப்போது கிடைத்திருக்கிறது. கர்மம், அகர்மம், விகர்மத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கிறார். மேலும் குழந்தைகள்தான் இதை தெரிந்து கொள்கிறார்கள். தந்தை ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அப்போது முயற்சி செய்து பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும். அதாவது கௌரவத்துடன் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறார் பாபா. நல்ல மாணவர்கள் நிறைய முயற்சி செய்வார்கள். இந்த மாலையும் கூட பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடியவர்களுக்காகத்தான். எவ்வளவு முடியுமோ முயற்சி செய்து கொண்டே இருங்கள். அழிவு காலத்தில் அன்பில்லாத புத்தி என்று கூறுகிறார்கள். நமக்கு தந்தையுடன் அன்பு புத்தி இருக்கிறது. ஒரு தந்தையை தவிர நாம் வேறு யாரையும் நினைவு செய்வதில்லை. தந்தை கூறுகிறார், உடல் உட்பட உடலினுடைய அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். பிராமணிகளாகி நீங்கள் வகுப்பில் அமரும் போது உங்களுடைய வேலை என்னவென்றால் முதலில் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதாவது கிளாஸ்ல சகோதரிகள் உட்காராங்க அப்படின்னா முதல்ல எச்சரிக்கை படுத்தணும். சகோதரர்களே, சகோதரிகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து அமருங்கள். நாம் ஆத்மா இந்த உறுப்புகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஆத்ம உணர்வை கொண்டு வர வைக்கணும். ஞானம் சொல்லக்கூடிய சகோதரிகள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது சரி மற்றும் தவறை புரிந்து கொள்ளக்கூடிய ஞான கண் கிடைத்திருக்கிறது. அப்போது சரியான செயல்தான் செய்ய வேண்டும். சத்யுகத்தில் விகர்மத்திற்கான விஷயமே இருக்காது. செயல் அவசியம் செய்வார்கள், ராஜ்யம் செய்வார்கள், உணவு உண்ணுவார்கள். ஆனால் தலைகீழான செயல்கள் செய்ய மாட்டார்கள். அதற்கு ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இதுவோ ராவண ராஜ்யம். இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். குமாரிகள் தூய்மையாக இருக்கிறார்கள். ஆகையினால் அனைவரும் அவர்களுடைய கால்களில் விழுகிறார்கள்.
நீங்களோ பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள். மெஜாரிட்டி குமாரிகளுடையது ஆகையினால் குமாரிகள் மூலமாக அம்பு எய்யப்பட்டது என்று பாடப்பட்டிருக்கிறது. இது ஞான அம்பாகும். கடவுளுடைய வாக்கு பகவான் உவாச்ச மன்மனாபவ என்று. இதுவும் கூட மந்திரம் அல்லவா? இதில்தான் உழைப்பிருக்கிறது. சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறை தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வார் அல்லவா? மலர் தோட்டத்தை உருவாக்கக்கூடியவர் முட்களை மலராக மாற்றுகிறார். நம்பர் 1 முள்ளானது காம விகாரம். காம விகாரத்திற்காக கோடாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோபத்திற்கு பூதம் என்று சொல்லுவார்கள். தேவி தேவதைகள் டபுள் அஹிம்சையாளர்களாக இருந்தார்கள். உங்களுக்கு போதை இருக்க வேண்டும். பாபா நம்மை மீண்டும் இரட்டை கிரீடதாரியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு விட்டீர்கள். பிராமணர்களாகிய நாம் தான் சுயதர்சன சக்கரதாரிகள் என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு படைப்பினுடைய முதலிடை கடையினுடைய ஞானம் இருக்கிறது. பக்தியில் தரிசனத்திற்காக எவ்வளவு ஹடயோகம் போன்றவை செய்கிறார்கள். தீவிர பக்தி செய்யக்கூடியவர்கள் உயிரையும் விடுவதற்கு தயாராகி விடுகிறார்கள். அப்போதுதான் காட்சி கிடைக்கிறது. அல்ப காலத்திற்காக அவர்களுடைய மன விருப்பம் பூர்த்தியாகிறது நாடகத்தினுடைய திட்டத்தின்படி. மற்றபடி ஈஸ்வரன் எதுவும் செய்வதில்லை. அரை கல்பம் பக்தியின் நடிப்பு நடக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாபா நம்மை இரட்டை கிரீடதாரியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆன்மீக போதையிலேயே இருக்க வேண்டும். நாம் சுயதர்சன சக்கரதாரி பிராமணர்கள். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தின் ஞானத்தை புத்தியில் வைத்து நடக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், மதிப்புடன் தேர்ச்சி அடைவதற்காக தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் குப்தமான முயற்சி, அதாவது மறைமுகமான உழைப்பு உழைக்க வேண்டும். வரதானம், தன்னுடைய டபுள் லைட் சுரூபத்தின் மூலமாக வரப்போகிற தடைகளை கடந்து சென்று விடக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. வரக்கூடிய தடைகளை பார்த்து களைப்படைவது அல்லது மனச்சோர்வில் வருவதற்கு பதிலாக ஒரு நொடியில் தன்னுடைய ஆத்மீக ஜோதி சுரூபம் மற்றும் நிமித்த பாவத்தினுடைய டபுள் லைட் சுரூபத்தின் மூலமாக நொடியில் ஹை ஜம்ப் எடுத்து விடுங்கள். அதாவது உயரத் தாண்டி குதித்து விடுங்கள். தடைகள் என்ற கற்களை உடைத்து கொண்டிருப்பதில் நேரத்தை இழக்காதீர்கள். குதித்து விடுங்கள் மற்றும் ஒரு நொடியில் கடந்து விடுங்கள். சிறிதளவு மறதியின் காரணமாக எளிதான பாதையை கடினமாக மாற்றிவிடாதீர்கள். தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்கால உயர்ந்த குறிக்கோளை தெளிவாக பார்த்தபடி தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். பாப்தாதா மற்றும் உலகம் உங்களை எந்த பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறதோ அதே உயர்ந்த சுரூபத்தில் சதா நிலைத்திருங்கள். ஸ்லோகன்: சதா மகிழ்ச்சியாக இருப்பது மற்றும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுப்பது, இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய பெருமிதம் ஆகும். இன்றைய அவ்யக்த சமிகை: அஷரீரி அல்லது விதேகி மனநிலையினுடைய பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். இப்போது குழுவின் ரூபத்தில் ஒரே ஒரு சுத்தமான எண்ணம், அதாவது ஒரே சீரான மனநிலையை உருவாக்கக்கூடிய பயிற்சியை செய்யுங்கள். அப்போதுதான் உலகத்திற்கிடையே சக்தி சேனையினுடைய பெயர் வெளிப்படும். எப்போது வேண்டுமோ ஷரீரத்தின் ஆதாரத்தை எடுங்கள்
மற்றும் எப்போது வேண்டுமோ அப்போது ஷரீரத்தின் ஆதாரத்தை விட்டுவிட்டு தன்னுடைய அஷரீரி சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள். எப்படி உடலை தாரணை செய்கிறீர்களோ அவ்வாறே உடலிலிருந்து விடுபட்டு விடுங்கள். இந்த அனுபவம்தான் கடைசி பேப்பரில் முதல் நம்பரில் வருவதற்கான ஆதாரமாகும். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே.